ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம அந்த ஹிடன் ஸ்பாட்ஸ்க்கு வந்துட்டோம். ஹிடன் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளரை. ஸோ திருவள்ளரை இருக்கக்கூடிய இந்த சொஸ்தி கிணறு அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் கண்டென்ட்ல சொஸ்தி கிணறு இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது, வெட்டப்பட்டது. இதில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஹிந்து மதத்தில் வந்து சொஸ்திக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 8 திசைகளும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் இங்கே குறிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 4 வழி இருக்குது. 4 வழியாக நம்ம இந்த கிணத்துக்கு அடையலாம். இது என்ன ஒரு தனி சிறப்பாக இருக்குது அப்படின்னா, கிணத்துக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இங்கிட்டு நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா அந்த சைடு இருந்து வரவங்களுக்கு நம்ம எந்த சைடு இருந்து வர தெரிய மாட்டோம். ஒரு சைடு நம்ம எந்த சைடு நுழையிறோமோ அந்த சைடு மட்டும் தான் நம்மளோட திசை தெரியும். மற்ற 3 சைடு பார்த்தீங்கன்னா ஹிடன் பிளேசஸாக இருக்கும். இது அந்த காலத்தில் மைட் பி ராணிகள் வந்து குளிக்கக்கூடிய இடமா கூட இருந்திருந்தது. என்ன இது சொஸ்திக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடமொழி சொல்லு. நம்ம சான்ஸ்கிரிட்லேருந்து தான் தமிழுக்கு வந்திருக்குது. தமிழுங்கிறது என்ன வெளி விஷயம்னா 8 வழின்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு. ஸோ சொஸ்திக் அப்படிங்கிறது கலித்தொகையில் வந்துட்டு நம்ம சிவபெருமானை வந்துட்டு இதை வந்து குறிப்பிடுறாங்க. குஞ்சித பதம் ஆடிபதம் அப்படின்ற 2 நூல்கள் வந்து இந்த சமயத்தை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நெக்ஸ்ட் ஹிடன் ஸ்பாட்டை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஹிடன் ஸ்பாட் நம்ம என்ன தீர்மானிச்சு கூடிய சீக்கிரம் உங்களோட வருவேன். ஸ்டே டியூன்ட்.